இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது கடையில வேலை பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு துணி நல்லா மடிக்க தெரியுமா? சாதாரண ஒரு விஷயங்க. ஒரு சாதாரண ஒரு விஷயம். ஒரு துணி கடைக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு வேலைக்கு போற அந்த ஓனர் கேக்குறாங்க, உங்களுக்கு துணி மடிக்க தெரிஞ்சா அந்த கடையில வேலை தரோம். ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்துல இருக்கிற யாருக்குங்க சட்டத்தை பத்தி அங்க தெரியுது? யார் யாரெல்லாமோ எம்எல்ஏ இருக்காங்க, யார் யாரெல்லாமோ அமைச்சரா இருக்காங்க. ஏமா அஜித் அக்னலே, உனக்கு தாவேக்கால மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கிடைக்கல, எம்எல்ஏ சீட்டு கிடைக்கலன்ற விரக்தியில் வந்து திமுகவுக்கு போய் சேர்ந்துட்டு இப்போ வந்து அந்த விரக்தியில் வந்து நீ வந்து இஷ்டத்துக்கும் வந்து உனக்கு வாய்க்கு வர மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க. தாவேக்கால இப்போ இருக்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லைன்ற. என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்? துணிக்கடையில் ஒரு ஹெல்ப்பர் வேலைக்கு போனால் கூட இதுக்கு முன்னாடி நீ துணிக்கடையில் வேலை செஞ்சியா, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா கேட்பாங்களாமா. அப்போ அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்களாம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்குறேன். ஏமா அஜித் அக்னல் பிறந்த உடனே எல்லாம் அமைச்சராக பிறந்துடுறாங்களா, பிறந்த உடனே எம்எல்ஏவாக பிறந்துடுறாங்களா? எல்லாருக்குமே அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது தான் படிப்படியாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிகிட்டே வருவாங்க. அரசியல்ன்றது அரசியல் தெரிஞ்சால் மட்டும் போதாது, நிர்வாக திறமை வேணும். எங்களுக்கு அரசியலே தெரியலனாலும் பரவாயில்ல, அரசியலே அவசியம் இல்லை. எங்களுக்கு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸே எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு தேவையானது எல்லாமே தமிழ்நாட்டை வந்து நல்ல முறையில் வழி நடத்தணும். அதுக்கு தேவையானது நிர்வாக திறமை இருந்தால் போதும். அந்த நிர்வாக திறமை எங்களோட சட்டமன்ற உறுப்பினர், எங்களோட அமைச்சர் பெருமக்கள், எங்களோட மாண்புமிகு முதலமைச்சர் விஜயன் அவர்கள் எல்லாருக்குமே வந்து நிர்வாக திறமை இருக்குது. ஸோ உடனே ஏதோ விரக்தியில் வந்து இவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன பண்ண போகிறாங்க, இவங்க தமிழ்நாட்டை எப்படி வழிநடத்த போகிறாங்க அப்படின்ற கவலைலாம் உனக்கு வேண்டாமா? சரியா? உனக்கு மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுக்கல அப்படின்னு உடனே, உனக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்கல அப்படின்னு உடனே அப்படியே தூத்துக்குடியாக அலறடிக்கிற மாதிரி அப்படியே ரவுடிசமெல்லாம் விஜயண்ணா கிட்ட காட்டினா அப்படியே பயந்துருவார். உடனே உனக்கு மாவட்ட செயலர் போஸ்டிங் கொடுத்துருவாரு அப்படின்னு நீ ரவுடிசமெல்லாம் காட்டினேன். உனக்கு இருக்கிற தெரிஞ்ச வித்தைகளெல்லாம் காட்டினேன். அதெல்லாம் ஏதாவது செயல்பட்டுச்சா? அவர் ஏன் மாவட்ட செயலர் கொடுக்கல உனக்கு போஸ்டிங் அப்படின்னா இதுதான் ரீசன். உனக்கு கொடுத்துருந்தா தூத்துக்குடியில் பெரிய லெவல் நீ ரவுடிசம் பண்ணியிருப்பேன். அது என்ன இருக்கும், நாளைக்கு எங்களோட விஜயண்ணா மேலே தான் பேர் கேட்டிருக்கோம். அதனால தான் உனக்கு மாவட்ட செயலர் போஸ்டிங் கொடுக்கல.